அடுத்துதான் கவர்ச்சிகரமான ஒரு ஃபார்ம் ஆஃப் சென்டென்ஸ் புதிதாக சேர்க்கப்பட்டது. என்னது? கம்யூனிட்டி சர்வீஸ், சமூக சேவை. அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் இப்போ நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கணும்னா, பேராக்டை பாருங்க, இதில் சப்செக்ஷன் வருமா கிளாஸ்னு வருமானு சொல்லுங்க. தி பனிஷ்மெண்ட்ஸ் டு விச் offenders are liable under the provisions of this section, this Sangita, are class or subsection. ஏன் கிளாஸ்? ஐபன் போட்டு கீழே இருக்கு. அப்ப செக்ஷன் 4 கிளாஸ் எஃப் கம்யூனிட்டி சர்வீஸ். எனக்கு தெரிஞ்சு நீங்க கவுண்ட் பண்ணீங்க, 6 குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ் கேன் பி. 6 குற்றங்களுக்கு கம்யூனிட்டி சர்வீஸ். கம்யூனிட்டி சர்வீஸ் ஒரு தண்டனை என்று மட்டும்தான் பிஎன்எஸ் சொல்லுது. கம்யூனிட்டி சர்வீஸ் என்றால் என்ன? செக்ஷன் 23 பிஎன்எஸ்எஸ், அதுக்கு கீழே வரக்கூடிய எக்ஸ்பிளனேஷன், அதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ்னா என்னன்னு சொல்லுது. செக்ஷன் 4F நீங்க படிக்கும் போதே கூடவே செக்ஷன் 23 எக்ஸ்பிளனேஷனையும் கவர் பண்ணணும். கம்யூனிட்டி சர்வீஸ் என்றால் என்ன? கோயிலில் உட்காந்து மணி அடிக்கணும், இதெல்லாம் கம்யூனிட்டி சர்வீஸ் கிடையாதுங்க. நார்த்தில் இங்கே இல்லை, நார்த்தில் ஒரு ஜட்ஜி ஒரு ரேப் கேஸில் உத்தரவு போடுறாரு. இதெல்லாம் நான்சென்சிக்கல். என்ன தெரியும் உத்தரவு போட்டாரு? உன்னை பெயிலில் விடணும்னா நீ உடனே போய் எந்த பொண்ணை நீ ரேப் பண்ணதா சார்ஜ் இருக்கோ அந்த பொண்ணு கையில் போய் ராக்கி கட்டுன்னு உத்தரவு போடுறான். ராக்கி யாருக்கு கட்டுறது? அண்ணன் தங்கச்சி கட்டுறது. இந்த பொண்ணாக்கு மேலே உட்காந்துருக்கோங்கிற அந்த நீ போய் அந்த பொண்ணு கையில் ராக்கி கட்டுன்னு உத்தரவு போடுறான். அது இல்லைங்க. கம்யூனிட்டி சர்வீஸ் என்றால் என்ன? வார்த்தையே சொல்லுது பாருங்க. இட் இஸ் எ சர்வீஸ் டு தி ஹியூமனிட்டியா இருக்கணும். ரெண்டாவது பாயிண்ட், இட் இஸ் ஆல்சோ எ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். FORM, தண்டனையின் ஒரு வடிவமாக அது இருக்கணும். உதாரணம், 15 நாள் தொடர்ந்து டிராபிக்கை ஒழுங்குபடுத்து, போலீஸ்க்கு ஹெல்ப் ஆயிரு, கோயிலை சுத்தப்படுத்து, பள்ளிக்கூடத்தில் குப்பைகளை அகற்று, இப்படி விதிக்கலாம். இதுதான் கம்யூனிட்டி சர்வீஸ். நான் அந்த ஜீவன் நம்பரை சொல்கிறேன். அதில் தான் உதாரணமாக கம்யூனிட்டி சர்வீஸ் எப்படி கொடுக்கப்பட வேண்டுங்கிறது அந்த ஜீவோவில் தெளிவாக இருக்குது. இட்ஸ் எ ஃபார்ம் ஆஃப் பனிஷ்மெண்ட். அப்புறம் இன்னொன்று, எனக்கு உடன்படாத ஒரு செய்தி அதில் இருக்குது. அவன் செய்கின்ற கம்யூனிட்டி சர்வீஸுக்கு ரெம்யூனரேஷன் கிடையாதுன்றாங்க. அங்கே டிஃபர். ரெம்யூனரேஷன் கொடுக்கணும். அப்போதான் அந்த கம்யூனிட்டி சர்வீஸ் மேலே அவனுக்கு ஒரு டேஸ்ட் கிடைக்கும். நீ ஒர்க் பண்ணு, நோ சேலரின்னா அடுத்த நாளே கடுப்பாயிடுவான். அந்த இடத்துல நோ ரெம்யூனரேஷன் ஏன் போட்டாங்கன்னு தெரில. நான் லா மினிஸ்டர் ஆன பிறகு அதை எடுத்துருவேன். எப்போ லா மினிஸ்டர் ஆவேன்? 2026க்கு அப்புறம். ரைட். இந்த கம்யூனிட்டி சர்வீஸ் எப்படி இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு நான்
அந்த ஜீவோவை சொல்கிறேன். நீங்கள் கூகுளில் போய் இதை எடுத்து தயவு செய்து பாருங்க. இங்கே பாருங்க, தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் எக்ஸ்ட்ராடினரி. அதில் 16 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. கம்யூனிட்டி சர்வீஸ்ங்கிறது இந்த விதமாக இருக்க வேண்டும். 16 ஐட்டம் கொடுத்துருக்காங்க. அந்த ஜிஓ நம்பர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கெசட் நோட்டிஃபிகேஷன் நம்பர் 310 டேட்டட் 19/6/2025. 19/6/2025. இதில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்க. ரிமூவல் ஆஃப் வீட்ஸ் ஃப்ரம் ரோட் சைட்ஸ். ரோட்டு ஓரத்தில் புல்லு புதர்லாம் இருக்கு பாருங்க, அதை கிளீன் பண்ணணும் கம்யூனிட்டி சர்வீஸ். அந்த மாதிரி 16 வகையான கூகுளில் போய் இந்த நம்பர் என்ன 310 டேட்டட் என்ன 19/6/2025 அது வரணும். இங்கெல்லாம் யங் பிரெயின்ங்க, யாரோ எவ்வளவு வேணாலும் படித்தா ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு தெரியும், ஒரு மாவட்ட கலெக்டர் கவிதா ராமு செங்கல்பட்டில், இது புதுக்கோட்டையில் இருந்தாங்க, இப்போ எங்கே இருக்காங்கன்னு தெரில. அவங்க கலெக்டரான பிறகு கூட பரதநாட்டியம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தமிழ்நாடு ஹைகோர்ட் ஜட்ஜஸ் ஆனந்த் வெங்கடேஷ் நல்லா பாடுவார். அதே மாதிரி ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ரொம்ப அழகாக பாடுறார். ஜஸ்டிஸ் PN பிரகாஷ் ஒரு தடவை கும்பகோணத்தில் வந்தபோது என்ன பாட்டு தெரியுமா பாடினாரு? பாவாடை தாவணியில் பார்த்த உருவமா, இது பூவாடை வீசி வர பூத்த பருவமா. யார் பாடினது? ஜஸ்டிஸ் PN பிரகாஷ். அவ்வளோ அழகாக பாடினார். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் நல்லா பாடக்கூடியவர். நீங்கள் இன்டர்வியூவுக்கு போகும்போது உங்கள் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் என்னன்னு ஜட்ஜு கேட்குறாங்க. அப்போ நீங்கள் பாட தெரியும்னா பாடுங்கன்றாங்க. எனக்கு கவிதை வரைவேன்னு சொன்னால் கவிதை எழுதுங்கன்றாங்க. படம் வரைவேன்னு சொன்னால் படத்தை வரைய சொல்கிறாங்க இன்டர்வியூவில். அதனால் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருந்தால் அதை டெவலப் பண்ணிக்கங்க. பாட்டு திறமை இருந்தால் பாடுங்க, எழுத முடிஞ்சா எழுதுங்க, சும்மா இருக்க முடிஞ்சா சும்மா இருங்க. அது மாதிரி இப்போ சார் ரொம்ப நல்லா பாடக்கூடியவர், அவர் ஒரு பாட்டு பாடுறாரு, அதுக்கப்புறம் ஐ வில் பிகின். அனைவருக்கும் வணக்கம். காலையிலேருந்து கத்திக்கிட்டு இருக்கிறேன், ஒரு கைத்தட்டல் கிடையாது. சார் பாட வர்றாருன்னு உடனே அனைவருக்கும் வணக்கம். எல்லாருக்காகவும் ஒரு பாடல். யேசுதாஸ் அவர்கள் பாடிய இந்த கண்ணே கலைமானை பாட்டு பாடுறேன். ஊமை என்றால் ஒரு வகை அமைதி, ஏழை என்றால் அதில் ஒரு அமைதி. உனக்கே உயிரானேன் என்னாலும் என்னை நீ மறவாதே. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போல விதி செய்தது. கண்ணே கலைமானே கண்ணிமயிலென கண்டேன் உன்னை நானே. அந்திப்பகல் உன்னை நான் பார்க்கிறேன், ஆண்டவனை இதைத்தான் கேட்கிறேன். ராரிராரோ ஓராரிரோ, ராரிராரோ ஓராரிரோ. தேங்க்யூ. ரைட், ரொம்ப நல்லா பாடினார் பாருங்க. அடுத்து செக்ஷன் 47, 48
பிஎன்எஸ். அந்த ரெண்டையும் ஒரே ஸ்ட்ரோக்கில் பார்க்கலாம். 47 அண்டு 48. இதில் 48வது செக்ஷன் பிஎன்எஸ்ல புதிதாக சேர்க்கப்பட்டது. ஐபிசியில் இது கிடையாது. 48 நியூலி ஆடட். முதல்ல 47 என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். அபேட்மெண்ட் இன் இந்தியா. இந்தியாவில் குற்றத்தை தூண்டிவிட்டு offense committed out of India என்றால் செக்ஷன் 47. இதனுடைய கான்வர்ஸ் தான் 48. புதிதாக சேர்க்கப்பட்டது என்னன்னா abatement out of India, offense committed in India. இதுக்கு நேர் ஆப்போசிட் 48. அபேட்மெண்ட் இன் இந்தியா, அஃபென்ஸ் அவுட் ஆஃப் இந்தியா. 48 அபேட்மெண்ட் அவுட் ஆஃப் இந்தியா, அஃபென்ஸ் இன் இந்தியா. 47 48 ஓவர். தென் அடுத்தது பேராக்டி இருந்தால் செக்ஷன் 61 கிரிமினல் கான்ஸ்பைரசி. அதுல ஏற்கனவே இந்தியன் பீனல் கோட்ல 120A 120B கிரிமினல் கான்ஸ்பைரசியா இருந்தது. ஆனா இப்போ அதுல கூட பாருங்க 120A கிரிமினல் கான்ஸ்பைரசி என்றால் என்ன, 120B அதற்கான தண்டனை. இதான் ஏற்கனவே இருந்தது. ஆனா இப்ப 61(1) கிரிமினல் கான்ஸ்பைரசினா என்ன, 2 அதற்கான தண்டனை. ஒண்ணு இல்ல, ஏற்கனவே ஐபிசில இருந்தது தான் இப்பவும். ஆனால் ஒரு சின்ன சேஞ்ச். பேராக்ட் இருந்தால் அதை எடுத்துங்க. பேராக்ட்ல பாருங்க, when 2 or more persons agree to do or cause to be done தான் ஏற்கனவே இருந்தது. இப்ப அதுல எதை சேர்த்திருக்காங்கன்னா வித் தி காமன் ஆப்ஜெக்ட். இது ஐபிசில கிடையாது, இப்ப புதுசா சேர்த்திருக்கிறாங்க. வித் தி காமன் ஆப்ஜெக்ட். அடுத்து நான் இப்ப சொல்ல போற இந்த செய்தி பிராக்டிஸ்ல நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு செய்தி. செக்ஷன் 69 பற்றி நான் இப்ப சொல்ல போறேன். பிஎன்எஸ். இந்த செக்ஷன் ஏற்கனவே கிடையாது, புதிதாக சேர்க்கப்பட்டது. அதுக்கு முன்னால ஒரு மேடம் கேட்டாங்க, மெயின் எக்ஸாமினேஷன் எப்படி எழுதுறது அப்படின்னு. மெயின் வரலையும் போய் ஃபெயிலாகிற இருந்தா அவங்கெல்லாம் கவலைப்படவே கூடாதுங்க. எனக்கு கடவுள் மேலே அம்மாத்தோண்ட நம்பிக்கை கூட கிடையாது, அம்மாத்தோண்டு கூட கிடையாது. கடவுள் மேலே நம்பிக்கை கிடையாது. ஆனால் காலத்தை நான் நம்புகிறேன். காலத்துக்கு தெரியுங்க யாரை எங்கே கொண்டுட்டு போய் எப்படி உட்கார வைக்கணுங்கிறது காலத்துக்கு நல்லாவே தெரியும். கான்ஸ்டபிள் எக்ஸாமினேஷனில் ஃபெயில் ஆவான், அடுத்து குரூப் 1 சர்வீஸ் எழுதி டிஎஸ்பி ஆகிடுவான். கான்ஸ்டபிளில் ஃபெயிலு. நான் இன்னும் ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன் பாருங்க. ஜட்ஜு பேரெல்லாம் வேண்டாம். ஒரு லாயர், லேடி லாயர், அவங்க ஒரு பெட்டிஷனை
ஒரு ஜட்ஜிகிட்ட கொண்டு போய் கொடுக்குறாங்க. அந்த பெட்டிஷனை கொடுத்தோன்னே சப்ஜெக்டாக இருக்கிறாங்க அந்த அம்மா, அவங்களும் லேடி தான். அவங்க வாங்கி பார்த்துட்டு இதெல்லாம் ஒரு பெட்டிஷனை தூக்கிட்டு வந்து கொடுக்குறீங்க, தூக்கி விட்டு எறிஞ்சிட்டாங்க. அந்த அம்மா லாயராக இருந்தபோது பொறுக்கி அந்த பேப்பரை வச்சுக்கிட்டு போனாங்க அழுதுகிட்டே. அடுத்து டிஜே எக்ஸாம் வந்தது, என்கிட்ட தான் படித்தாங்க. அப்போது அவங்கள்ட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் ஒரி பண்ணிக்காதீங்கம்மா, இதெல்லாம் நடந்து போகும்போது கால் தடுக்கிறது, கால் தடுக்குச்சுன்னா அங்கேயே உட்காந்து அழுகுறீங்க, அடுத்து நடக்கிறீங்களா நடங்க. என்ன காலம் எப்படி தெரியுமா கணக்கு போட்டுச்சு. அந்த அம்மா டிஜே எக்ஸாம் எழுதி டிஜே ஆகிட்டாங்க. தூக்கி எறிஞ்சவங்க சப்ஜெக்ட்ஜு, அவங்க ஜூரிஸ்டிக்ஷன்லேயே இவங்க டிஜே. எப்படி கணக்கு குறுக்க போகுது பாருங்க. ஒரி பண்ணிக்க காலத்துக்கு தெரியுங்க. உங்களை இப்போவே பாஸ் பண்ண வச்சு போஸ்டிங் போனால் டிஸ்மிஸ் ஆனாலும் ஆகிடுவீங்க இடையில். காலத்துக்கு அது தெரியுது, இந்த பொண்ணை இந்த தங்கச்சியை இந்த பையனை இப்போ போஸ்டிங் அனுப்ப வேண்டாம், கொஞ்சம் ரிசர்வ் பண்ணி வைப்போம். காலத்துக்கு தெரியுங்க. அவன் தாங்க அற்புதமான ஆசிரியன். நம்ப மாட்டீங்க, நான் நடத்தின முதல் மர்டர் கேஸ் நாகப்பட்டினத்தில் எண்டட் இன் கன்விக்ஷன், அதுவும் தூக்கு தண்டனை. இன்னைக்கு கூட நான் நடத்துகிற 95% வழக்குகள் தோல்வியில் தான் முடியுது. அதனால் என்ன, நீ 5% பாஸ் பண்ணிடுறியா, 5% ஜெயிச்சிடுறியா, அந்த 5% ஹாஸ்டைல். யார் நடத்தினாலும், குழந்தை நடத்தினா கூட ஜெயிச்சிரும். இந்த தோல்வியை பற்றிலாம் விட்டு கூட கவலையப்படக்கூடாதுங்க. உங்களுக்குன்னு ஒரு லைஃப் உண்டுங்க, உங்களுக்குன்னு ஒரு நிழல் உண்டு. நிழலே கிடைக்காத மனிதர்கள் யாரும் கிடையாது. இயற்கைக்கு தெரியும் எப்போ நிழலை கொடுக்கணுங்கிறது, அது பார்த்துப்போம், அது கையில் விட்டுருங்க. உங்கள் கையை பிடிச்சி அன்பாக ஒரு கரிசனத்தோடு பிடிச்சி கொண்டுட்டு போய், இந்தாம்மா உன் சீட்டு, இதாம்ப்பா உன் சீட்டு, உட்காந்துக்கோன்னு சொல்லி காலம் உங்கள் பக்கத்தில் நின்று வெண்சாமரம் வீசும். அந்த காலம் கண்டிப்பாக வரும். யூ லேர்ன் ஹவு டு வெயிட். காலத்துக்கு நாலெட்ஜ் உண்டு, ஆனால் அது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு, தட்ஸ் ஆல். அவங்க கேட்டாங்க எப்படி மெயின் எக்ஸாமினேஷன் எழுதுறதுன்னு. பிஜிஎன் ஹோல் தியரி யார் சொன்னது? டாட்ஸில் வரமேங்க. பிஜிஎன் ஹோல் தியரி சால்மெண்ட் சொன்னது. சால்மெண்ட், SALMOND, சால்மெண்ட். உங்களுக்கு தெரியாதுங்க, கஷ்டப்பட்டு படித்து கிடைச்ச பதவியை கூட உதறி விட்டுட்டு லாயராக வந்தவங்கெல்லாம் உண்டு. அவங்க யாருங்கிறத நான் சொல்லவா வேண்டாமா? 6வது வரிசையில் முதல்ல உட்காந்துருக்கிற சுந்தரி மேடம், அவங்கள்ட்ட கேட்போம், சொல்லவா வேண்டாமா? வேண்டான்றாங்க பாருங்க, அவங்க தான் அவங்க. ஆனால் நான் சொல்லலை. ஏபிபியா ஜெகஜோதியா இருந்தாங்க, அந்த பதவி வேண்டான்னு ஊதி விட்டுட்டு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. காலம் போட்டிருக்கிற கணக்கை பார்த்தீங்களாங்க. யாரும் உங்களை ஏமாற்றுவாங்க, காலம் மட்டும் ஏமாற்றவே ஏமாத்தாது. காலம் போடுற ட்ராக்கில் நீங்கள் போய்கிட்டே இருங்க. நான் திரும்பியும் சொல்கிறேங்க, நான் சந்திக்கிற தோல்வி மாதிரி வேற யாருக்கு தோல்வி கிடைச்சிருந்தாலும் 10 தடவை சூசைட் பண்ணியிருப்பாங்க. எத்தனை தடவை? 10 தடவை. இப்போ கூட என்னை சுற்றியும் பிரச்சனைகள் அரிச்சுக்கிட்டே தான் இருக்குது. நான் எப்போ வேணாலும் நினச்சா அழுதுவேன். அழவா வேண்டாம். எப்போ நினச்சாலும் அழ முடியும். நான் நல்லது நினச்சாலும் கெட்டதெல்லாம் தான் முடியும். சொன்னாலேயே புக்கு உதாரணம். 60 புக்கை கொடுத்தேன். உங்கள் வழக்கு இப்போ எங்கே போயிருக்கான்? சென்னை இல்லைம்மா, இது டெல்லி நேஷனல் இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சிக்கு போயிருக்கு. அங்கே சந்தித்து கொள்ளுங்கள், மிக்க நன்றி. ஏன்னா அதுக்கு ஏன்டா நன்றி சொல்கிற? மிக்க நன்றின்னு முடிக்கிறான். எப்படி மெயின் எக்ஸாம் எழுதுறது? விதைய நீங்க ஊன்றுங்க, விளைச்சலை காலம் பார்த்துக்கும். விதைய மட்டும் நீங்க சரியா ஊன்றிடுங்க, விளைச்சலை காலம் பார்த்துக்கும். எப்படி மெயின் எக்ஸாம் எழுதுறது?
முதல்ல கேள்வியை நல்லா படிச்சுங்க. படிச்சுட்டு அந்த கேள்வி தொடர், நான் தான் பிஜிஎன் ஹோல் சொன்னேன், சால்மன் சொன்னது தான் பிஜிஎன் ஹோல் தியரி. எவ்வளவு கடுமையான வழக்கா இருந்தாலும் 14 கொஸ்டின்குள்ளார முடிச்சிடலாம். அதுதான் நான் நினைக்கிற பிஜிஎன் ஹோல். 14 கொஸ்டின். எந்த தீர்ப்பாக இருந்தாலும் ஃபெமினால் இந்த 7 லெட்டர் தாங்க தீர்ப்புக்கு கைடு. F stands for first information report. அவசர அவசரமாக எழுதாதீங்க, மீதி விஷயங்களை நான் இப்போ சொல்கிறதா உத்தேசம் இல்லை. ஃபெமினால் தான் கீவேர்டு. இப்போ என்னென்ன விஷயங்களை மெயினில் எழுதணும், கொஸ்டினை நல்லா படிச்சுட்டு முதல்ல அந்த கொஸ்டின் தொடர்பு பட்ட செக்ஷன், இந்த செக்ஷனில் இந்த கேள்விக்கான பதில் இருக்கிறது. அதுக்கு அடுத்தது டெஃபினேஷன் இருந்தா டெஃபினேஷன், அது இல்லைன்னு சொன்னா எக்ஸ்பிளனேஷன், அதுக்கப்புறம் இல்லஸ்ட்ரேஷன், அதுக்கப்புறம் இருந்தா கேஸ்லா. இந்த மாதிரி மெயின் ஆன்சரை கன்ஃபைன் பண்ணி பாருங்க, வெற்றி எங்க தான் போகுதுன்னு பார்க்கலாம். ஸோ இதுதாங்க பிஜிஎன் ஹோல். கேள்வியை நல்லா புரிஞ்சுக்கிட்டு இதெல்லாம் நீங்க பார்த்தீங்கன்னா that is enough. நான் 69 செக்சுவல் இன்டர்கோர்ஸ் பை எம்ப்ளாயிங் டெசீட்ஃபுல் மீன்ஸ், அது புதிய செக்ஷன் சேர்க்கப்பட்டது. அப்புறம் 86 குரூயல்ட்டினா என்ன, புதிதாக சேர்க்கப்பட்டது. இப்ப நான் சொல்ல நினைக்கிறது செக்ஷன் 95 BNS. அதை சொல்றதுக்கு மட்டும்தான் டைம் இருக்கும் நினைக்கிறேன். ஐ எம் ஆன் 95 BNS. முதல்ல சாப்டருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் என்ன சொல்லியிருக்கிற, ஹெட்டிங். செக்ஷனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பெயர் டைட்டில். டைட்டிலை பாருங்க, ஹயரிங் வாடகைக்கு பிடித்தல், எம்ப்ளாயிங் பணி அமர்த்துதல், அல்லது என்கேஜிங் எ சைல்ட் டு கமிட் அன் அஃபென்ஸ். இந்த செக்ஷனே புதுசு. கை காலம் முறிச்சு பிச்சை எடுக்க வைக்கிறது. அதுல 7 வயசு கீழே இருக்கிற குழந்தை எந்த குற்றம் செய்தாலும் அது குற்றமே கிடையாதுன்னு வந்த பிறகு இப்ப அதெல்லாம் கிடையாதுன்னா நிலக்கரிக்கு வாய்ப்பே இல்லை. முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ரயில்வே ஸ்டேஷன்ல போய் இரும்பு பிளேட்டெல்லாம் எடுத்துட்டு சொல்லுவாங்க சின்ன சின்ன குழந்தைகளை வச்சு. ஏன்னா அவங்க மேலே கேஸும் போட முடியாது. அது அந்த மாதிரி சின்ன சின்ன குழந்தைகளை பணியமர்த்துதல். இதுலேயே நான் ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது எக்ஸ்பிளனேஷன் இருக்கு பாருங்க, அதை படிங்க. 95ல் ஹயரிங், எம்ப்ளாயிங், என்கேஜிங் ஆர் யூசிங் எ சைல்டு ஃபார் செக்சுவல் எக்ஸ்ப்ளாய்டேஷன் அல்லது போர்னோகிராஃபி. போர்னோகிராஃபி என்றால் ஆபாச படங்கள். அதில் ரீசெண்டாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பில் ரொம்ப அழகா சில செய்திகளை சொல்லியிருக்கிறாங்க. போர்னோகிராஃபி என்பது சுருக்கமாக ஆபாச படம். அதை 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அடல்ட் போர்னோகிராஃபி, இன்னொன்று சைல்டு போர்னோகிராஃபி. ஆபாச படங்கள் 2ஆ பிரிக்கலாம். ஒன்று அடல்ட் போர்ன், இன்னொன்று சைல்டு போர்ன். சைல்டு போர்னோகிராஃபி என்றால் என்ன? டெஃபினிஷன் செக்ஷன் 2(1)
DA போக்சோ. 2 subsection 1 class DA சைல்டு போர்னோகிராஃபி என்றால் என்ன? அப்புறம் ஒரு குழந்தைய ஆபாச படத்தில் நடிக்க பங்கு பெற பயன்படுத்துதல், குழந்தைய பயன்படுத்துறது, அது போக்சோ ஆக்ட்ல சாப்டர் 3 13வது செக்ஷன்ல இருந்து 15வது செக்ஷன் வரையில் சைல்டு போர்னோகிராஃபி அதை பற்றி. இதை மட்டும் இப்போதைக்கு ஞாபகம் வச்சுங்க. குழந்தைகள் தொடர்பான ஆபாச படங்கள் என்றால் என்ன? செக்ஷன் 2 சப்செக்ஷன் 1 DA போக்சோ ஆக்ட் 2012. அப்புறம் குழந்தைய ஆபாச படங்களுக்கு பயன்படுத்துதல், சாப்டர் நம்பர் 3 செக்ஷன் 13 15 போக்சோ ஆக்ட். Now the prime question is, ஆபாச படங்களை பார்க்கலாமா பார்க்க கூடாதா? போர்னோகிராஃபிக் மெட்டீரியல்ஸ் அதை பார்க்கலாமா பார்க்க கூடாதா? சட்டப்படி சொல்றேன். ஆன்சர் செக்ஷன் 67A, செக்ஷன் 67B 2 தான் இதற்கான ஆன்சரை கொடுக்கக்கூடியது. ஆஃப் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000, IT ஆக்ட் 67A and 67B. நான் திரும்பியும் சொல்றேங்க, இப்ப நடந்த APP எக்ஸாமினேஷன்ல யாராவது எழுதி தோத்து போயிருந்தீங்கன்னா ஓரி பண்ணிக்காதீங்க. இப்போ 61 போஸ்ட் தான் கால்ஃபார் பண்ணியிருக்காங்க. நீங்கள் என்ன பாருங்க, வெரி ஷார்ட்லி நியரிங் 100 போஸ்ட் திரும்பியும் கால்ஃபார் பண்ண போகிறாங்க. அதனால் நீங்கள் தயார் பண்ணுங்க. அழுகையை முதல்ல நிறுத்தணுங்க. நீங்கள் நிறுத்தலைன்னா காலம் என்ன செய்யும்? வந்து தொடச்சி விடும். இப்போ நான் இந்த கொஸ்டினுக்கு வர்றேன். 67A சொல்றது தான் அடல்ட் போர்னோகிராஃபி, 67B சொல்றது தான் சைல்டு போர்னோகிராஃபி. அடல்ட் போர்னோகிராஃபி அதை பார்க்கலாமான்னு கேட்டா தாராளமாக பார்க்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சிங்க, பார்க்க வேண்டும், அது உங்களுடைய அடிப்படை கடமைன்னு நான் சொல்லலை. பார்ப்பதாக இருந்தால் பார்க்கலாம். அதுக்காக பார்க்கலான்னு சொல்லிட்டாங்கிறதுனால மாரியம்மன் கோயில் திருவிழா நடக்கும்போது தெருவை அடைச்சு பந்தல் போட்டு பெரிய ஸ்கிரீனை போட்டு அதில் அப்படியே ஆபாச திரைப்படம் அடல்ட்டு போன் கூடாது. ரகசியமாக நீங்க மாத்திரம் பார்க்கிறா இருந்தா தடை இல்லை. நான் ஜட்ஜ்மெண்ட்டை இப்ப சொல்றேன். ஜஸ்டிஸ் GR சாமிநாதன் 2-3 ஜட்ஜ்மெண்ட் எழுதியிருக்காரு. நான் சொல்றேன், அடல்ட் போர்னோகிராஃபியை ரகசியமா பார்க்கலாம். ஆனால் என்ன செய்யக்கூடாதுன்னா 3 எஸ் பண்ணக்கூடாது. ஒரு எஸ், அடல்ட் போர்னோகிராஃபியை சேல் பண்ணக்கூடாது, விற்கக்கூடாது. அடுத்த எஸ், அதை செல்போன்லேயோ எதுலேயோ ஸ்டோர் பண்ணக்கூடாது. எஸ், சேவ் பண்ணக்கூடாது. அடுத்து யாருக்கும் அந்த அடல்ட் போர்னோகிராஃபியை என்ன பண்ணக்கூடாது, ஷேர் பண்ணக்கூடாது. ட்ரிபிள் எஸ். ஆனால் ஒரு எஸ் பண்ணலாம். என்னது, சி பண்ணலாம். அதையும் ரகசியமா சி பண்ணலாம். என் பேர்ல முதல் எழுத்து என்னங்க, எஸ். பாத்தீங்களா, காலை போட்டிருக்கிற கோட்டை பாத்தீங்களா? 3 எஸ் பண்ணக்கூடாது, ஒரு எஸ் பண்ணலாம். ஆனால்
சைல்டு போர்னோகிராஃபிய சர்ச் பண்றதே தப்பு. நீங்க அந்த பேண்டில் போய் பட்டன் தான் இருக்கே அடிச்சு பார்ப்போன்னு சைல்டு போர்னோகிராஃபின்னு அடிச்சிங்கனாலே இட் இஸ் அன் அஃபென்ஸ். பார்க்க கூட வேண்டாம், அதை அடிச்சிங்கனாலே யூ வில் பி காட். அது வெளியில் வரத்துக்கு நிறைய வழி இருக்கு, அது வேற விஷயம். பட்டு சைல்டு போர்னோகிராஃபியை அடிச்சு கூட பார்க்க கூடாது. இப்பதான் ஏன் அந்த வேறுபாடை எதை வச்சுக்கிட்டு சொல்றேன்னா, நீங்க வீட்டுக்கு போன உடனே அந்த இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்டை எடுத்து இந்த 2 செக்ஷனையும் பார்த்தீங்கன்னா 67A இல்லாத ஒரு வேர்ட் 67B இருக்கும். அதுதான் ப்ரௌசிங். ப்ரௌசிங் என்றால் சர்ச்சிங் அண்ட் சீயிங், அதான் ப்ரௌசிங். இதுல ப்ரௌசிங் பண்றது குற்றம் என்று இருக்காது. அதான் சர்ச் பண்ணலாம், சீ பண்ணலாம். ஆனா இங்க ப்ரௌசிங்கே குற்றம்னு இருக்கும். அந்த பர்டிகுலர் வேர்ட் எம்ப்ளாய் பண்ணியிருப்பாங்க, ப்ரௌசிங்கே குற்றம். சுப்ரீம் கோர்ட்ல என்ன சொல்லிட்டாங்கன்னா, சைல்டு போர்னோகிராஃபி பக்கமே போகக்கூடாது. அது மட்டும் இல்லை, அதை சைல்டு போர்னோகிராஃபின்னு சொல்லக்கூடாது. அதுக்கு சுப்ரீம் கோர்ட்ல ஒரு புதிய லெட்டர்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது என்னன்னா சிசிஎம், சைல்டு போர்னோகிராஃபின்னு சொல்லாத, அதை சிசிஎம்னு சொல்லணும். ஏனென்றால் அந்த குழந்தை சைல்டு போர்னோகிராஃபின்னா என்னமோ அதுவே விருப்பப்பட்டு அதில் நடிச்ச மாதிரி ஆயிடும். என்ன சொல்றாரு சுப்ரீம் கோர்ட்ல, சைல்டு செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அபியூசிவ் மெட்டீரியல்ஸ். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எழுதின தீர்ப்பை ஓவர் ரூல் பண்ணி அந்த கேஸ் தான் இன்றி ஜஸ்ட் ரைட் ஃபார் சில்ட்ரன் அலையன்ஸ் 2024 INSC ஜர்னல், INSC பேஜ் நம்பர் 716. அதுல மொத்தம் 199 பக்கங்கள், 263 பேராகிராஃப். ஜஸ்டிஸ் ஆனந்த் வெங்கடேஷ் அவர்கள் எழுதின தீர்ப்பு தப்பு. சைல்டு போர்னோகிராஃபியை ப்ரௌஸ் பண்றதே தப்பு. நாட் டு பி சீன், நாட் டு பி சர்ச்டு. அது லைவ் வயர் மாதிரி கிட்டையே போகக்கூடாது. சிசிஎம் எக்ஸ்பேன்ஷன் பார்த்துங்க, சைல்ட் செக்ஸுவல் எக்ஸ்ப்ளாய்டேட்டிவ் அபியூசிவ் மெட்டீரியல்ஸ். அந்த தீர்ப்பை எடுத்து படிச்சு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்டுக்கே ஒரு ரெக்கமெண்டேஷன், உடனடியாக ஒரு ஆர்டினன்ஸ் போடுங்க. கீழமை நீதிமன்றம் எதுவும் சைல்டு போர்னோகிராஃபிங்கிற ஃப்ரேஸை பயன்படுத்தக்கூடாது, இனிமேல் சிசிஎம் தான். ஆனால் சுப்ரீம் கோர்ட் அடுத்த பேராகிராஃப்லேயே எப்படி இருந்தாலும் சைல்டு போர்னோகிராஃபி நாட் டு பி பர்மிட்டட். முதல் பேராகிராஃபில் சைல்டு போர்னோகிராஃபிங்கிற பேரையே யூஸ் பண்ணாதீங்க, அடுத்த பேராகிராஃபில் சைல்டு போர்னோகிராஃபின்னு தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அது வேற டிபார்ட்மெண்ட். சிசிஎம்னு தான் சொல்லணும், சைல்டு போர்னோகிராஃபி கிடையாது. இப்போ நெட் ரிசல்ட் என்னன்னா, சைல்டு போர்னோகிராஃபியை விளையாட்டுக்கு கூட தட்டி பார்த்து விடக்கூடாது. ஆனால் அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கலாம், ஆனால் ரகசியமா உங்களுக்கே தெரியாம நீங்க பார்க்கலாம்.
ஏன்னா ப்ரௌசிங் என்பது அடல்ட் போர்னோகிராஃபியில் குற்றம் கிடையாது. 67A. இப்போ அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கலாம். ஆனால் நல்லா கவனிச்சுங்க, அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கறதுங்கிறது பார்ட் 4A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷனில் வரல. பார்ட் 4A ஆஃப் தி கான்ஸ்டிடியூஷன் என்ன? ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கறது ஃபண்டமெண்டல் டியூட்டின்னு அர்த்தம் இல்லை. நான் ஏன் இப்படி ஜவுமிட்டா மாதிரி இழுக்கிறேன் தெரியுதா? அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கலாம். ஜஸ்டிஸ் ஜிஆர் சுவாமிநாதன் எனக்கு தெரிஞ்ச நினைவிலிருந்து 3 தீர்ப்புகளை எழுதியிருக்காரு. ஒரு தீர்ப்பு நான் சொல்கிறேன். இன்றி சாம் இன்ஃபேண்ட் ஜோன்ஸ் அதில் எந்த அளவுக்கு போகிறார்கள் என்றால், நான் அடல்ட் போர்னோகிராஃபியை பார்க்கறது என்னுடைய ஃபண்டமெண்டல் ரைட், நோபடி கேன் இன்டர்ஃபியர் அப்படிங்கிற லெவலுக்கு விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.